ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எவ்ரிவன். திஸ் இஸ் பரணிதரன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, வெஸ்டினரி ஷைன் டீமோட சிஸ்டம்ஸ். இப்போ நீங்கள் எல்லாருமே வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம வேறு எங்கேயாவது வெளியில் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம், இல்லை வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் போகிறோம்னா அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும். அதாவது யூனிஃபார்ம் போடணும், நம்ம வந்து ஐடி கார்டு போடணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கரெக்டாக அது எல்லாருக்குமே வந்து பொது, அது எல்லாருமே பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு போகிறோம்னா ஐடி கார்டு போட்டு வாங்க, இந்த மாதிரி டயத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளோட கம்பெனியில் இப்போ நம்மளோட டீமில் என்னென்ன சிஸ்டம்ஸ் வச்சுருக்கோன்றதை நான் இங்கே சொல்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். மார்னிங் எந்திரிச்சோடனே நீங்கள் குட் மார்னிங்னு மெசேஜ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மார்னிங் லேர்னிங் வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வரும். அது எப்படின்னா மோட்டிவேட் ஆகிறதுக்காக. சரிங்களா? அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் இந்த பிஸ்னஸில் வந்து அடுத்து எப்படி பண்ணணும், நீங்கள் வந்து இந்த மார்னிங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ ஒரு மோட்டிவேட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அந்த மார்னிங் ஃபீட்பேக், லேர்னிங் வீடியோட ஃபீட்பேக் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளைன் மார்னிங் ஜிஎம் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துருக்காங்களே அவங்களுக்கு மார்னிங் குட் மார்னிங் சொல்லணும். சரிங்களா? அது ஒரு நல்ல ஹேபிட். அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஆக்டிவாக இருக்கிறது. குரூப்பில் ஏதாவது வெல்கம் பண்ணுறாங்க, நிறைய மெசேஜஸ் வருது, கங்க்ராச்சுலேஷன்லாம் வருதுன்னா நீங்களும் குரூப்பில் ஆக்டிவாக இருங்க. நீங்கள் எப்பப்போ ஆன்லைன் வரீங்களோ அப்பப்போ ஆக்டிவாக இருங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாரம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலாரம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க 7:50 PM, அதாவது நைட்டு 7:50க்கு செட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். கரெக்டுங்களா? டெய்லி ட்ரைனிங் நடக்குது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கால் பண்ணிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறது, உங்கள் அப்ளைன் இன்னும் நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து கூப்பிட்டு இருப்பார். உங்களுக்கு அப்புறம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து ரிமைண்டர் கொடுப்பாரு. அப்போ அந்த டைமில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அலாரத்தை செட் பண்ணிக்கோங்க. ஆல் டேன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அலாரம் வந்து ஆல் டே, எந்த எக்ஸ்ட்ரா அதே எப்படி சொல்கிறது, சண்டே சாட்டர்டே அந்த மாதிரிலாம் இல்லை, ஆல் டே கொடுத்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வந்து அலாரம் அடித்தோடனே உங்களுக்கு அனுப்பியிருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி, இல்லை குரூப்பில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மீட்டிங் வந்துருங்க. சரிங்களா? அடுத்து மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் வித் ஐ ஜாயின்டு. நீங்கள் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் நேமோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் வந்து ஐ ஜாயின்டுன்னு சொல்லி மெசேஜ் போடணும். சரிங்களா? இதெல்லாம் கம்பல்சரி. நீங்கள் எந்த மீட்டிங் ஜாயின் பண்ணாலுமே ஸ்க்ரீன்ஷாட் போடணும். ஓகேவா? இதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நேமு. நீங்கள் ஜூம்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜூம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜூமில் நீங்கள் வந்து உங்கள் நேம் வந்து ஜென்ரலாக வந்து இப்போ விவோ அப்படி இல்லைனா வந்து இப்போ வந்து என்ன பேர் இருக்கோ அந்த மாதிரி வரும். இப்போ பரணி அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நேம் உங்களுக்கு முன்னாடி 5% உங்கள் நேம் எழுதி VIS ஐஃபன் போட்டு 3 இந்த மாதிரி ப்ராக்கெட், இந்த மாதிரி நேமை வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட நேம் இப்படி தான் வச்சுருப்பேன் ஜூம்குள்ளே. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் உங்கள் நேமை இந்த மாதிரி ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு தடவை ரீநேம் பண்ணாமல் செட்டிங்ஸில் போய் மாற்றிடுங்க. அதே மாதிரி மீட்டிங் முடிஞ்சால் கம்பல்சரி ஃபீட்பேக் கொடுக்கணும். மீட்டிங்கில் என்ன லேர்ன் பண்ணீங்க, மீட்டிங்கில் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன புரிஞ்சுது அப்படின்னு எந்த மீட்டிங் பார்த்தாலும் ஃபீட்பேக்குன்றது குரூப்பில் நீங்கள் போட்டிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் தான் சிஸ்டம்ஸ். இதெல்லாம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் ஏதாவது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எடுக்கிற எல்லாருமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த லெவல் வந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கிட்டு எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் லெவல் வாங்க. விஷ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.